வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் மாமா. இல்லை, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகலையா, அதனால தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு வரணும்னு யோசித்தேன். பத்தாவது நீயும் வேற கேட்டியா, அதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன மாமா அப்படி கேட்குறீங்க? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்புறம் அப்புறம் சுனி, ஐ லவ் யூ. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா? மாமா, உனக்கு இவ்வளோ அழகால ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? தேங்க்ஸ் மாமா. ஐ லவ் யூ மாமா. என்ன கேள்வி இது? 7 வருஷமாக காத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வார்த்தை கேட்கறதுக்காக தான். ஐ லவ் யூ டூ மாமா. 7 வருஷமாக ஒரு அழகு தேவதை என்னை லவ் பண்ணது கூட தெரியாமல் முட்டாளாக இருந்திருக்கேன் பார்த்தியா? சுனி, ஏன் என்னை நீ லவ் பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் அன்னைக்கே சொன்னேனே, உங்களோட சிம்பிளிசிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட பொறுப்பு, அம்மா அப்பா இல்லாத உங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். என்னை விட்டு போயிட மாட்டியே? நீ ஏன் அடிச்சிருக்கனாலும் போக மாட்டேன் மாமா. சுனி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சுனி. ஐ லவ் யூ சுனி. எனக்கே இந்த மாதிரி பிரம்மாண்டமான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. முதல்ல கோயிலுக்கு தான் போகணும், அதுக்கும் போயாச்சு 2 பேரும். ஒரு தடவை 2 தடவை போயாச்சு. ஹலோ, ஒரு தடவை நம்ம வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் மீட் பண்ணோம். இது 2வது தடவை தான் ஒட்டுக்கா போகணும். உடனே 2 தடவைன்னு சொல்லிடுவீங்களே. அப்போ தான் ஆரம்பிச்சது நமக்கு கடவுள் போட்ட லவ்வுங்கிற ஒரு முடிச்சு. இல்லைன்னு வச்சுக்கவே, நம்ம 2 பேரும் நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ணிட்டு இருந்திருப்போம். உனக்கும் தைரியம் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன்ல, நானும் யோசிச்சிருக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும். அதான் நீங்கள் ஒரு முட்டாளி, யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே. பாத்தியா, சைடு கிரப்பில் மாமனை கலாய்ச்சிட்டேன். பின்ன என்ன மாமா, 3 பிள்ளைகள் உன்னை பார்த்துட்டு சுற்றி சுற்றி வழியும் போது கூட உனக்கு தெரியல. நானாக வந்து சொல்லி உன் மனசில் நான் இருக்கேன்னு புரிய வைக்கிறக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. என்ன தான் பண்ணுவேன்னு எனக்கே தெரில. இதுக்கு மேலே காலை தாமச்சா நான் அவையாக தான் அவனு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் சொல்லிட்டேன். அதான் எனக்கும் மல்லிகாவுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்களே, அப்போ என்ன பண்ணியிருப்ப? அதான் நீயே அன்றைக்கி சொன்னீங்க மல்லிகைக்கு உன் மேலே விருப்பம் இல்லைன்னு. கொஞ்சம் பயந்துட்டு அழுதுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு கிடைக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணேன். உங்கள் பின்னாடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சுது மல்லிகைக்காவுக்கு ஒன்றை பிடிக்கல, அர்ஜுன் மாமாவை தான் பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ என் ரூட்டு கிளியர். அதனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? உனக்கு வந்து அவங்கள பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் நீ யாருமே இல்லை, யாருக்குமே என்னை பிடிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா? அந்த டைம் பார்த்து தான் நான் சொன்னேன். என்ன வெறும் மட்டும், பதில் எதுவும் இல்லையா? இல்லை, என் முன்னாடி தேவதையை வச்சுட்டு நான் ஊராக சுற்றிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்க தேவதையெல்லாம் தெரியாது. ஏய் பத்தியா? பின் என்ன, ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணல? அப்படி இல்லை, உங்கள் 3 பேர்த்தையுமே பிடிக்கும், உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ சின்ன பிள்ளைங்கங்காட்டி உன்னை பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது காதல்னுங்கிறது இப்போ தானே புரியுது. ஆனாலும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கா 2 பேருக்கு பேர் இருக்காளுங்க. அவளுக்கு விட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணால் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. 4 பேருக்கு நல்லதாக நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை மாமா, தப்பு இல்லை. யாரடி அந்த 4 பேர்? நீ, நான், மல்லிகா, அப்புறம் அர்ஜுன் மாமா. அப்போ அவங்க 2 பேரும் காயத்ரி ரகுதா ஆல்மோஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. அவங்களிடம் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. நீங்கள்லாம் தான் முட்டாளாட்ட மாறி மாறி விளையாண்டே இருந்திருக்கீங்க. மல்லிகா ஏதாவது சொதப்பாமல் இருந்தால் அதுவே போதும். ஆனால் எப்படி இப்போது அர்ஜுன் மாமா கூட ரொம்ப க்ளோஸாக சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க? எனக்குமே இந்த திடீர் மாற்றம் ஒரு பயமாக தான் இருக்குது. ஆமாம் மாமா, சும்மாலாம் உங்கள் அத்தை விட மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒன்று இருக்கும். ஏன், உங்கள் அம்மாவோட அக்கா தானே, உங்கள் பெரியம்மா தானே? பெரியம்மா சாதாரண ஆள் கிடையாது, சரியான சதி லீலாவதி. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. உங்கள் அம்மா கூட என்னை பிடிக்கவே இல்லை பார்த்தியா? 1000 வாட்டி மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மட்டும் மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பொண்ணை கட்டி கொடுக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குங்க அம்மாவுக்கு. எங்கள் அம்மா கிடக்குது லூஸு. அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. பணம் எங்கே இருக்கோ அதை பட்டு பட்டு இழிச்சிட்டு போகும். ஆமாம், நீ மட்டும் எப்படி இந்த வீட்டில் தப்பி பிறந்த? உங்கள் அக்காளுகளும் உங்கள் அம்மா மாதிரி தான் இருக்காங்க. நான் டோட்டலாக எங்கள் அப்பா மாதிரி, சரியா? ஆமாம், கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா வரமாட்டாரா? வரேன்னு சொல்லியிருக்காரு. ரகுமாமாவுக்கு எனக்கு நடக்க போதில் ஒரு நிச்சயம். அதுக்கு கொடுமை. மாமா, நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் அவங்களோட ஆசீர்வாதத்தோட நினச்சோம்னா இதுதான் வழி, வேறு வழி இல்லை. அவங்கள ஏமாற்றி அதே மாதிரி அவங்க வழியில் போய் தான் அவங்கள ஏமாற்ற முடியும். அவங்க நம்மளை புரிஞ்சுக்காம நம்மளோட விருப்பத்துக்கு எதிராக நடக்கிறாங்கல்ல, நம்மளும் இப்படி தானே பண்ணணும். தப்புக்கு தப்பு இல்லையே.
முன்னாடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் மாமா, ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும்ல. என்ன மூடி, எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ என் பொண்டாட்டியானா போச்சு. நானும் அதை மட்டும் தான் மாமா நினச்சிட்ருக்கேன். சரி, இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு ஏதாவது கிஃப்ட்டு, ஐயோ, நான் எதுவுமே வாங்கிட்டு இல்லையே மாமா. கிளைமேட்டுக்கு ஏதாவது கிஃப்ட்டுன்னா என்னன்னு புரியாதா? கிளைமேட்டுக்கு ஏதாவது கிஃப்டா அப்படின்னு? ஏய், இப்போதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே நீ அடுத்த இதுக்கு போறியா? கொன்னுடுவேன். எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். புரிஞ்சிருச்சா? ப்ளீஸ் ஒன்றே ஒன்று. வேணாம் வெற்றி மாமா, பேசாமல் இரு, அதுதான் நல்லது. ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட கேட்டால் தப்பா? தப்பு இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு கில்லு, அது கரெக்ட். பொடி பழகி பஞ்சாங்க. போடா. ஏடி பொசுக்குன்னு போடான்ட்டு எப்பவுமே மாமான்னு தானே கூப்பிடுவேன். அதெல்லாம் இனிமேல் அப்படி தான். சரிடி பொண்டாட்டி, நீ தரலைன்னா நானே எடுத்துக்கிறேன். ஐய், கிட்ட வந்தால் தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். தள்ளி பார்க்கலாம். மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ். சும்மா தான் கூப்பிட்டேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சரியா? சரி மாமா. நான் பார்த்தேன்